அதாவது டிஎஸ்கே தான் இந்த வாட்டி எம்எல்சி ஜெயிக்கும், எங்க கைதான் ஓங்கிட்டு இருக்கும் அப்படின்னு டிஎஸ்கே சொல்லிட்டு ஜெயிக்கிறத விட எம்ஐ ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு அதை சொல்லு. அதுதான் மேட்ரு. இதெல்லாம் ஒரு டீமா, இதெல்லாம் உருப்படியே உருப்படாது அப்படின்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டான் தலைவன். 3 லீக் மேட்ச் ஜெயிச்சு அழகா எந்தெந்த மேட்ச் ஜெயிக்கணுமோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்சஸ் ஜெயிச்சு கரெக்டா வந்து குவாலிஃபை ஆனாங்க. அதுல வந்து டிஎஸ்கே கூட வந்து விளையாடி நம்ம வந்து ஜெயிச்சோம். ஐ மீன் எம்ஐ நியூயார்க் வந்து ஜெயிச்சாங்க. எம்ஐ நியூயார்க் ஜெயிச்சு வாஷிங்டன் கூட வந்து ஃபைனல்ஸ் ஆடி ஜெயிச்சாங்க. கடைசி கேமே ஒரு சூப்பரான கேம் தான். ஃபைனல்ஸ்மே கடைசி ஒரு 12 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணோம். அதாவது ருஷி ரூபர்கர்னு ஒருத்தர் போலிங் போட்டிருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்தியன் ஆரிஜின் தான். அவர் யூஎஸ்ல செட்டில் இருக்காரு. சோ அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எம்ஐ நியூயார்க் எடுத்திருந்தாங்க. எடுக்கும்போது அவர் பெருசா யூஸ் பண்ணல. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு கடைசி 2-3 மேட்ச் அந்த ஆட சான்ஸ் கொடுத்தாங்க. செமையா இம்ப்ரெஸ் பண்ணாரு. என்ன பண்ணாங்க எம்ஐ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவரை இந்த எம்ஐ பைப் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சமயத்துல அவர் யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டு வந்து பவுலிங் பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. லைக் வந்து இப்போ நீ அங்க போட்டதெல்லாம் போறோம், இங்க வந்து சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா, இவங்களுக்கு வந்து நீ பவுலிங் போடு, நீ நிறைய கத்துப்ப அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இங்க வந்து கூட்டு வந்து பவுலிங் போட வச்சு நல்லா ஒரு 1 மந்த் கிட்ட வந்து வச்சிருந்திருக்காங்க போல அவங்க கேம்ப்ல. மணிகாலா இருக்காருல்ல, அவர்லாம் அசிஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆமா, அந்த மாதிரி நிறைய வந்து சூப்பரா அவருக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து எம்ஐ நியூயார்க் வந்து கூட்டு போயிருக்காங்க. அண்ட் கடைசி ஓவர் 12 runs to win bowling against the likes of Glenn Maxwell, Glenn Phillips, லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவர் ஹவுஸ் இன் T20 ஹிஸ்டரின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து அதுவும் வந்து ஒரு 8-9 ரன் தான் அந்த கடைசி ஓவர்ல கொடுத்தாரு அப்படின்றப்போ உண்மையிலேயே வந்து செமையான ஒரு விஷயம். எம்ஐ மேனேஜ்மெண்ட் நாங்க கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். லைக் வந்து இங்க எம்ஐக்கு தேவை அப்படின்ற ஒரு பிளேயரை கூட்டு வந்து பிராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னா அது வேற விஷயம். எம்ஐ நியூயார்க்கு அவர் தேவைப்படுவாரு, அங்க அவர் நல்லா போடணும், அங்க அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதனால இங்க கூட்டு வந்து நீ ரோஹித் சர்மாக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் இந்த மாதிரி இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு வந்து நீ வந்து போட்டு ட்ரைனிங் பண்ணிக்கோ, உன்னோட டெவலப்மெண்ட் நீ யூஸ் ஆயிக்கோன்னு சொல்லி கூட்டு வந்து அது உண்மையிலே சூப்பரான விஷயங்க. அது நிறைய மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல.